வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. கத்தாவே இன்னும் ஆண்டவரே ராஜா சர்ச்சில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். என் தேவனை நீங்கள் புறப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சுகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறீங்க ஏசப்பா. கத்தாவே நீங்கள் கத்தாவே ராஜா ஜீவ ஊற்று உம்மிடத்துல தான் இருக்கிறது அப்பா. கத்தாவே உங்களுடைய ஜீவ ஊற்றினால் அவங்களுடைய தாகத்தை எல்லாம் நீங்கள் தீர்க்க பொறுமைக்காக நன்றி ஏசப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். கிருபைனாலும் முடிமறுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கொண்டிருப்பார்களா? ஹல்லேலூயா. அந்த தரிசனத்திற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அண்டை நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த பிப்ரவரி மாதம் கடைசி சனிக்கிழமை அன்று பாதம் அண்டை வந்திருக்கிறோம். சபையாக குடும்பமாக அப்பா, எங்களின் பிள்ளைகளோடு கர்த்தாவே உம்மை தொழ, உம்மை கர்த்தாவே மேன்மைப்படுத்த, உம்மை உயர்த்த கர்த்தாவே வசனத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை பாராட்டுவீர் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். வரப்போகின்ற நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. வருகைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளாக அப்பா, சபையாக மனவாட்டியாக அப்பா, நாங்கள் கர்த்தாவே உள்ளம் திரைகளோடு கர்த்தாவே சுத்த கர்த்தாவே இருதயத்தோடு அப்பா அப்பா மனவாட்டியின் வஸ்திரத்தை தரித்து உமக்காக காத்திருந்து அப்பா, விளக்கை ஏந்தி உம்மை காத்திருந்து செபித்து அப்பா நாங்கள் நிற்க எங்களை கிருபை பாராட்டுவீர் அப்பா. உமது வருகை, மணவாளனின் வருகை அப்பா சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னது போல அப்பா, நாங்கள் காத்திருக்கின்ற மணவாட்டிகளாக நாங்கள் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும். முழுமையாக தாழ்த்தி ஒப்புக்கிறோம். ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த முழு ஆராதனையும் உம் பாதத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம்? கரங்களை தூக்கலாமா? நான் பர்த்டே செலிப்ரேட் பண்றது இல்லை, நான் நினைக்கிறது இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை இல்லையா? அதே மாதிரி ஆனிவர்சரி நம்ம கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளோட பிறந்த நாளை எல்லாம் ஆഘോഷமாய் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம அந்த நாளுக்கு வரும்போது நம்ம தேவனிடத்துல கேட்குறது, அப்பா என்னை ஆசீர்வதிங்க, இந்த வரப்போகின்ற வருடம் நன்மையினால முடிசூட்டுகிறீர். அப்புறம் பாஸ்டர் கிட்ட அதை வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிங்க, சபை எங்களுக்காக ஜெபிக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அதே போல அப்பா, இந்த பர்த்டே அன்று, இந்த ஆனிவர்சரி அன்று எனக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுங்க, இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம். ரைட்டா? ஆனா பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் வீட்டு போய் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று பரிசித்து பார்க்கணும். எல்லா வருடமும் நீங்க என்ன சொல்லணும்? நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேனா? இரண்டாவது என்ன சொல்ற? நான் பரிசிக்க பார்க்க வேண்டும். வேத வசனத்தை முன்பாக வைத்து விட்டு என்ன பண்ணணும்? பரீட்சை பார்க்க வேண்டும். Give the test to yourself. Next, மூன்றாவது, கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா? எவ்வளோ பெரிய உண்மை! என் இருதயத்தில் அவள் குடிக்கொண்டு இருக்கிறாரா? இந்த நாள் வரை என் தீய பழக்கத்தினால அவரை நான் துரத்தி விட்டேனா? அதனால் நம்ம யோசிச்சிருக்கோம். அதே மாதிரி கடைசியா, நீங்கள் பரீட்சைக்கு படிங்க. So test yourself daily. இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். இந்த நாளில் கூட ஆராதிக்கும் போது, அப்பா நான் தகுதியாய் இருக்கணும். எத்தனையோ பிறந்த நாட்கள் வந்து போகுது, ஆனால் நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? Am I fit?
பைபிளை வச்சுட்டு நம்ம அதில் ஃபிட்டாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராயணும். கிறிஸ்துவ என்னுள்ளில வாசமா இருக்கிறாரா ஆராயணும். நான் சுத்த இருதயத்தோடு என் சகோதர சகோதரிகளோடு நான் இருக்கிறேனா? அநேக நேரத்தில் இதெல்லாம் தவறி விடுகிறோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஆராயுவோமா? இந்த நாள்ல இந்த சிந்தை உங்களுக்கு எல்லாரும் இருக்கட்டும். நம்ம இன்று நாள்ல ஆராதிக்க போகிறோம், அவரை துதித்து பாட போகிறோம். நம்ம இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு இந்த ஆராதனையை எடுக்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தோடு கூட அதே மாதிரி இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஒப்பு வைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாடல் பாடும்போது ஒரு ஜெபத்தோடு ஜெப விண்ணப்பத்தோடு, அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பரீட்சைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நானே ஆராய்ந்து கொள்கிறேன். அப்பா நான் உம்மை உயர்த்த போகிறேன், என் உள்ளில் வந்து வாசம் செய்கிறேன், என் கிறிஸ்து என்னில் உள்ள வந்து வாசம் செய்யட்டும், நான் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு நம்ம கேட்போமா? அடலாமா? ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கின்ற கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும், அதனால கண்களை மூடி உணர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். வாசம் செய்திட எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. கரங்களை உயர்த்தி, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். யாரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற எங்கள் கர்த்தர் நீர் பரிசுத்தர். அப்பா, யாரும் காணக்கூடாத ஒளியில் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கக்கூடிய தேவன், எங்கே 1 2 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொல்ல தேவன் நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். வம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இப்போது ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். உள்ள திரைகளை இந்த நேரத்தில் துறந்து கொடுங்க. ஓ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இறங்கக்கூடிய தருணமாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன்.
பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. எல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுங்க. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம்,
இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு ஒருவரே நான் நம்புவேன். இயேசு இயேசு ஒருவரை நான் நம்புவேன். இயேசு ஒருவரை என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது ஒரு வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உயர்த்தி தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க்கையாக இந்த நாளில் நீங்க வந்திருந்தால் இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உனக்காக பட்சமாகி இருக்குமோ நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஓ உன் சஞ்சலங்கள் எல்லாம் இன்று மாறி போகும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்குரைத்தது. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாற்ற தேவன் பட்சமாக இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது, அவரை தக்க வைப்பது. ஓ வேசனம் சொல்வது போல நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் போது அவர் சமீபமாக இருக்கிறார். ஓ அவர் நாமத்தில் ஜெயமுண்டு, அவர் நாமத்தில் ஜீவனுண்டு, அவர் நாமத்தில் வைராக்கியம் உண்டு, அவர் நாமத்தில் சுகம் உண்டு, அவர் நாமத்தில் எல்லாம் உண்டு, அவர் நாமத்தில் கிருபை உண்டு, அவர் நாமத்தில் அன்பு உண்டு. ஓ இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. கரத்தை தட்டி தேவாதி தேவனை உயர்த்தலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நாமம் பரிசுத்தப்படுகின்ற நாமம், நம்மை பரிசுத்தமாக்குகின்ற நாமம், அன்பாய் நிறைந்த நாமம், அன்பாய் இறங்கி வந்த நாமம், அன்பாய் கிருபையாய் அருளின் நாமம். ஓ மாம்சத்தில் வெளிப்பட்ட நாமம், அந்த நாமத்தில் நீங்கள் கேட்ட எவையும் செய்யப்படும். அந்த வானமும் பூமியும் அந்த அதிகாரத்திற்கு அடங்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் பற்றுகின்ற நாமம். ஓ ஆவியானவரே, நேரத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறேன், எங்களை ஆட்கொண்டு இருக்கிறேன், அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறேன், எங்களை புடமிட்டு கொண்டு இருக்கிறேன். உமது ஆலோசனைகள் எங்கள் செவிகளில் எங்கள் இருதயத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றி. Oh, thank you, Father. Thank you for this presence. Oh, thank you, Master. You are ruling us. You are regaining us. You are mending us. You are giving the healing. You are mending us. எங்களை சுகப்படுத்தி ஆற்றி தேற்றி வழி நடத்தக்கூடிய உன்னதமான தேவன். Hallelujah. எங்களை மெய்ப்பனாக வழி நடத்தக்கூடிய தேவன்.
ஓ எசேக்கியேல் கண்டது போல அந்த ஆலயத்தில் அவருடைய தொங்கல் இருந்தது போல நமது சபையிலும் அவர் தொங்கலை காணுகிறார். இந்த நாளில் இந்த சபை அவரின் வழி நடத்துதல நடக்கும். அவருடைய கோலும் தடியும் கொண்டு அவரை நடத்துவார். Oh, he is our shepherd. Oh, Holy Master, thank you for this presence here. Oh, Father. Hallelujah. Jesus. Jesus. கண்களை மூடி யாரும் கண்களை திறக்கக்கூடாது. ஆராதனை பொழுது அவருக்கென்று சமர்ப்பிப்போம். நம்ம ஜீவனாத்மா சரீரத்தை உண்மையாக அர்ப்பணிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளில் கூட, இந்த நாளில் ஃபாஸ்டிங் பிரேயரில் கூட கிறிஸ்தவர்கள் அதை வெளிப்படுத்தினார். தேவ ஆவியின் நிமித்தம் அதை வெளிப்படுத்தினார். என்னது ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? முழு ஆத்மாவோடு சுய சிந்தையோடு விழிப்போடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவனுக்குரிய நாதா உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே நாதா உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். முழங்காலவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. மீண்டுமாக உன் நேசத்தின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே. நேசத்தின் அகலமும் நீளமும் ஆழங்களும் உயரமும் அறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், அறிக்கையிடுங்க, இந்த நாள் அறிக்கையிடுங்க. இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல,
உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலதவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நிரப்புமே உம் ஆவியால், நிரப்புமே உம் பலத்தினால், நிரப்புமே புது ஜீவனால் உம்மை உயர்த்திடவே. நிரப்புமே உம் ஆவியால், நிரப்புமே உம் பலத்தினால், நிரப்புமே புது ஜீவனால் உம்மை உயர்த்திடவே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ முழங்கால் அளவல்ல, ஓ இடுப்பளவல்ல, நாங்கள் உம் பிரசன்னத்துல நாங்கள் மூழ்கி 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 நாங்கள் நிறைந்து இருக்கணும். அப்பா நீர் எங்களை நிறையும் அப்பா. அபிஷேக தைலம் எங்கள் தலை முதல் கால் வரை கர்த்தாவே எங்களை நிரப்பட்டும் ராஜா. உம் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ராஜா. ஓ எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் அப்பா புதுப்பிக்கணும் ராஜா. ஓ இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை உயர்த்தி 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 உம்மை ஆராதிக்க கொடுத்த தயவு. ஓ உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். நீரே நிறைந்தவராயிருக்கிற அபிஷேகத்தின் நாயகனே உம்மை உயர்த்துகிறோம். நிறைங்கப்பா நிறைங்கப்பா நிறைங்கப்பா. அப்போ சில நாட்களிலே நீ நிறைத்த தேவன் அல்லவா இந்த மேல் வீட்டறையும் நீர் நிறைங்க. ஓ ஹல்லேலூயா. ரிக்கபா ஷிக்கரதலா விகதலுரபாரா விகஷிகரபாரது எப்பரக்கிரஷபே. ஓ இந்த நாளில் நிறைத்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஓ அந்த மேல் வீட்டறையில நிறைத்த தேவன் இப்போதுமாக நம்மளை கூட நிறைத்துக் கொண்டு இருக்கிறார். ஓ ராஜாதி ராஜன் நித்தியனாய் இருக்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மத்தியில வாசமாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா உன் பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. நீ ராஜாவாய் எங்கள் இருதயத்தில் வீற்றிருங்க அப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. நாங்கள் நிற்கும் போதும், நாங்கள் அமரும் போதும், நாங்கள் கர்த்தாவை உண்ணும் போதும், நாங்கள் படுக்கும் போதும் கர்த்தாவே, நாங்கள் நடக்கும் போதும், வேலை செய்யும் போதும், நாங்கள் என்ன செய்தாலும் நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருந்து வழி நடத்துவீர். ராஜாவாய் இருந்து வழி நடத்தும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம் அப்பா. எங்களை நிறைங்க அப்பா. உன் பிரசன்னம் இல்லைனா நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. உன் பிரசன்னம் இல்லைனா எங்கள் முகவரியே இல்லைப்பா. உன் பிரசன்னம் இல்லைனா எங்கள் ஜீவனே இல்லைப்பா. கடைசி பரியந்தம் நிலையில சிக்கலோ அப்படின்னா
பிரசன்னம் வேணுமே. உன் பிரசன்னம் இல்லாத ஜீவிதம் அப்பா ஒன்றுமில்லாத வீடை போல ஆகுமே. உன் பிரசன்னம் உள்ள ஜீவிதம் வேணுமே. ஹalleluya. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் தாடுகிறேன், ஆர்வமுடன் தாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் அப்பா நிறைக தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, தாகத்தோடு இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். அப்பா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாளாதி வானத்தை நோக்கி இப்போது சபையாக முழு மனதோடு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதையும் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர். அது உயர்த்துங்க. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியையும் காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம்,
தெய்வம் அவர் நித்திய பிதாவா தெய்வம் உன்னத தேவன் நீர் சூரியன் ராஜாதி ராஜன மெசியா அவர் மந்திய தெய்வம் அவர் நித்திய பிதாவா தெய்வம் உன்னத தேவன் நீதியில் சூரியன் ராஜாதி ராஜன மெசியா அல்லேலூயா அல்லேலூயா அந்த பூமி தேவனுக்காக காத்திருக்கும் வானாதி வானத்திலே தூதர்களோடு தேவ சேனை இறங்கி வரும் மகிமையின் சிங்காசனத்திலே அவர் வருவார் நம்மை சபையாக நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அந்த உன்னதமான ஸ்தானத்திலே நம்மை கொண்டு ஏற்றுவார் அந்த மகிமையின் சிங்காசனத்தை நோக்கி ஹalleluya hallelujah 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 I call all the elders to come forward and the pastor to bless the church that we surrender ourselves towards God. The elders say நான் முன்பாக அழைக்கிறேன் தேவன் இந்த நாள்ல ஆசீர்வதிக்க போகிறார். I call all the elders and pastors. கரங்களை உயர்த்தி எல்லாரும் பிரசன்னமானது ஆண்டவரே சோதர ஆரோனின் கோலை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே செழிப்பாய் அதை ஆண்டவரே காய்த்து ஆண்டவரை பூத்து ஆண்டவரை காய்த்து கனி கொடுக்க வைத்த அந்த பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவதாக
ஆண்டவரே எல்டர்ஸ் லீடர்ஸ் ஆசீர்வதித்து நடத்துவராக. அந்த தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆளுகை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. அந்த சீனாய் மலையில இறங்கிய அந்த தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக thank you Jesus. கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த வருடத்துல 2 மாதங்களாக காத்து கொண்டதற்காக கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சுகபலன் கொடுத்ததற்காக, பிரயாணங்களை காத்து கொண்டதற்காக, நம்ம தேவைகளை சந்தித்ததற்காக, நம்மை கரங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை தாங்கி நடத்தி அவருடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்தி கரத்தை தட்டி நன்றி செலுத்தி நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. என் தாயின் மேலாய் தகப்பனை மேலாக ஆண்டவர் என்னை நேசித்து என்னை சுமந்து அந்த 2 மாதம் நடத்தியிருக்கீங்களப்பா. இந்த 2 மாதம் நடத்துவதற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், சபையும் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடைய ஆண்டவரே மேலான மகத்துவமான கிருபை. We confess Lord, we confess. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது. தொடர்ந்து சபை பிள்ளைகள் அந்த கிருபை தாங்கி சுமந்து நடத்தட்டும். சபையிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த கிருபை சுமந்து நடத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரை சூழ்ந்திருக்கும்படியா ஒப்புக்கொடுக்கிறோம். மகிமைப்பட்டதற்காக நன்றி. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் அப்படியே அமரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். படுகின்ற நேரமிதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து
இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் எங்களோடு நீங்கள் ஆராதனை வேளையில் வல்லமையாக நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவர், அதே போல் இந்த நேரத்துலையும் எங்களோடு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்பதோடு இல்லாமல் நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. அடியேனை மறைத்து நீ வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? சோதரம் அல்ல பலத்தோடு இருக்கீங்களா? சோதரம், கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில் தம்பி சொன்னாங்க, ஐயா ஜான்சன் ஐயா அவர்களும் அவங்களுடைய மனைவி அம்மா வாசுமதி, அவங்க கல்பாக்கத்தில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அங்கே இருக்கும்போதே அவங்க அங்கே இருந்த வேலை பார்க்குறவங்க மத்தியில் கிறிஸ்தவர்களாக இணைந்து உள்ளேயே ஒரு சர்ச்செல்லாம் அவங்க கேம்பஸ்குள்ளே கட்டி அவங்க அந்த ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடைபெறவும் அவங்க ஒத்தாசையாக இருக்காங்க. அவங்களுடைய மகன் இங்கே இருக்கிறபடியால் வந்திருக்கிறாங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் வாசித்த வார்த்தை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸ்தோத்திரம், ஞாபகம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபேசியர் 5:18 வாசிச்சிருங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஹல்லேலூயா. அப்போது அந்த பவுல் சொல்லக்கூடிய காரியம் நாங்கள் கடந்த வாரத்திலே அதை விவரித்தேன். ஆவியினால் நிறைந்து சோதரம். அதுக்கு நான் சொன்ன உதாரணமாக அந்த மதுபானம் குடித்தவன் எப்படி அதனுடைய போக்கில் இழுத்து கொண்டு போகப்படுகிறதோ, அது செயல்படுத்துகிறதோ, அப்படி நாம் எப்படி இருக்கணும்? ஆவியினால் நிறைகிற மனிதனை இந்த ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். சோதரம். நாம செயல்பட மாட்டோம், ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று. அதில் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் நமக்கு எப்படியெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானம், அதோட ரட்சிப்புக்கே ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு அவருடைய அந்த அனுபவம், நமக்குள்ள வாசம் செய்கிறார், வந்துவிட்டார் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது. 2வது, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியாலே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அப்போ நமக்குள்ள வாசம் செய்கிறார், அது ஒரு அனுபவமாக இருக்குது. 3வது, ஆவியானவராலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவருடைய இந்த நாட்களில் எப்போவுமே ஆவியானவருடைய ஒத்தாசை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவர் மகிமை அடைந்த பின்பாக என்ன நடந்ததுன்னா, ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். அப்படித்தானே விசுவாசிக்கிறீங்க? அப்படித்தானே பைபிளும் சொல்லுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடியவர், சகல சத்தியத்திலும் நம்ம நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளை போதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார், கண்டித்து நடத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம வேத வார்த்தைகள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ ஆவியினால் நான் தொடர்ந்து தான் நான் பேச போகிறேன். ஆவியினால் நிறைந்து அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்கிறோம். அப்போ ஆவியின் நிறைவு அப்படிங்கும் பொழுது அதை எப்படி சொல்லலாம்னாக்கா, ஆவியின் வல்லமை, ஒரு அபிஷேக ஆவியினாலே நம்ம அபிஷேகப்படுகிறோம், தேவனாலே அபிஷேகிக்கப்படுகிற ஒரு காரியம் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். வேதமும் அதை சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவ வல்லமையினாலே நிறையப்படுகிற ஒரு அனுபவம் என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே காத்திருந்தாங்க அந்த மேல் வீட்டு அறையிலே. அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மீது
பலமாக அந்த இடத்துல இறங்கிய அந்த காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை போல தான் நம்ம அனுதினமும் அந்த பெந்தெகோஸ்து நாளில் நடந்தது மட்டுமல்ல, அந்த மேல் வீட்டு அறையிலே மட்டும் நடந்ததில்லை, நாமும் இந்த நாளிலும் அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நாமும் அந்த பலனை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னாக்க, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிற இந்த பொக்கிஷம் அதை நம்ம இந்த ஆவியானவருடைய பலத்தோடு கூட நடக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள நம்ம வசித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பாவம் எது நீதி எதுன்னு கூட தெரியாம வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையான ஒரு உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதை வேறுபடுத்தி அறிந்து நம்ம கிறிஸ்துவின் பின்பாக நடக்க, கிறிஸ்துவின் சாட்சியாக நடக்க, கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடக்க, கிறிஸ்துவுக்கு வெளிச்சமா நம்ம விளங்கணும் அப்படின்னா நமக்கு ஆவியானுடைய ஒத்தாசை எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோதரம், இந்த அந்த உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த பலனானது நம்மளை எப்படி நடத்துது அப்படின்னாக்க, இந்த சோதனை, இந்த பாவ சோதனை, இந்த உலகத்தில் வர்ற எல்லா விதமான போராட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஜெயித்து தேவன் விரும்புகிறபடியாக வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கும்போது எழுதியிருக்குது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 முறை எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ நாம் ஜெயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்குறேன், பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லை அப்படின்னா ஒரு காரியத்தை இல்லை ஜெயம் கொள்ளுவதே ஒரு அரிதான காரியம்தான். ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவலாக வாழ்வது அரிதான காரியம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் கரம் தட்டி நல்லா ஆராதனை பண்ணோம், அந்நிய பாஷையில் நம்ம ஆராதனை பண்ணோம். சிலர் கண்ணீரோடு ஆராதனை பண்ணுறதை பார்க்க முடியுது, சிலது அர்ப்பணிப்போடு நீங்கள் பண்ணீங்க. ஸோ இது எல்லாம் ஆராதனை ஒரு அங்கமாக இருக்குது. காலையில் நம்ம செய்தி கேட்டோம், ஆராதனையானது எப்படி, அந்த நிறைவு எப்படி வெளிப்படும் அப்படின்னாக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படும். சோதரம், தேவனுக்கும் நமக்குமான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு கடமையாக கைதட்டிடக்கூடாது. அதாவது இந்த ஆராதனை நடத்தும் போது சொல்லுவாங்க, இப்போ கரத்தை தட்டி நம்ம பாட ஆரம்பிப்போம் அப்படின்னோடனே அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மியூசிக் போட்டோன்னே கரம் தட்ட ஆரம்பிப்பில்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மியூசிக். நம்ம கரம் தட்டுறோம், நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம அப்படியே மகிழ்ச்சியில் அப்படியே திளைத்து நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா அந்த தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவ அன்பை உணரணும், தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை உணரணும். இதை உணர்ந்து நாம் ஆராதிக்கும் பொழுது நம்ம தேவ ஆவியினால் நிரப்பப்படுவோம் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ கடமைக்கான ஆராதனை அல்ல. சோத்திரம், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஆராதனை. சோத்திரம், ஹல்லேலூயா. கிறிஸ்து விரும்புகிறபடியான ஒரு ஆராதனை. இப்போ அந்த மேல் வீட்டு அறையில் எத்தனை பேர் அந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டாங்க? 120 பேர் மட்டுமா? இது கடந்த நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை அது காலையில் நடந்திருக்கலாம், இல்லை மத்தியானம் நடந்திருக்கலாம். அன்றைய தினமே இன்னொரு சம்பவம் நடக்குது. 3000 பேர் அவர்களும் பரிசுத்த ஆவியை அன்னைக்கு பெற்றுக்கொண்டு இருப்பார்கள் நிச்சயமாக. அப்போ ஒருவேளை அங்கே எழுதும் போது லூக்கா தான் எழுதுறாரு. அப்போ அப்படித்தானே லூக்கா எழுதுறா, பரிசுத்த பவுல் எழுதுறாரா? இப்படி கேட்ட திடீர்னு எப்படி சொல்லுவோம்? திடீர்னு தான் சொல்லணும். லூக்கா எழுதுறாரு. அப்போ அவர் எழுதும்போது 3000 பேர் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை 3000 புருஷர்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே எழுதும்போது 5000 பேர், அது 5000 புருஷர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ மனைவி எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வாலிப பையங்க பிள்ளைங்களாம் இருந்திருக்கலாம். அப்போ 3000 பேர். அப்போ 3000 ஸ்திரீகளையும் அங்கே வைத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வேத பண்டிதர்கள் சொல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதுக்கு அந்த தினத்தில் யாரெல்லாம் அதை வாஞ்சித்தார்களோ, யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கும் நம்ம இந்த ஆராதனை வேளையில் அல்ல, செய்தியை சொல்றது அல்ல, அதை கேட்டு ஆண்டவரே எனக்கு உங்க பிரசன்னம், உங்க அந்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவரே, அதுதான் என்னைய ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவனாக நடத்த. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவங்க அன்னைக்கு பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, யோசிச்சு பார்க்குறேன், அவங்க தொடர்ந்து அந்த ஆவி நிறைவில் தான் இருந்தாங்க. சோத்திரம்.
காலையில பெற்றுக்கொண்டு நம்ம இங்க ஆராதனை வேலை வந்து கரத்தை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு நல்லா உற்சாகமா சூப்பர் பிரதர் வந்து சூப்பர் ஆராதனை பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சர்ச்சை விட்டு இறங்கின உடனே நாம் எப்படி காணப்படுகிறோம்? அந்த ஆவியின் நிறைவிலேயே காணப்படுறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம நடத்துறவங்களுக்கோ அல்லது செய்தியை பேசுறவங்களுக்கோ நம்ம போய் அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துறோம். ஆனா நாம் அந்த ஆவியின் உற்சாகத்திலே தொடர்ந்து இருக்கிறோமா? சோத்திரம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த காலையில செய்தி நம்ம அதில் அந்த இதெல்லாம் கேட்டு பலப்படணும். நான் யோசிச்சு பார்த்தேன், தப்பா நினைச்சிடாதீங்க. இப்போ எப்படி இந்த வாரத்தில் இது இருக்குன்னு ஒரு வேறு பேபி ஷவர் இருக்குது நம்ம சர்ச்சில் திங்கக்கிழமை. பேபி ஷவருக்கு வாங்க அப்படின்னா ஒரு 70-80 பேர் வந்துடுறோம். தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது வந்து ஏன்னா சிந்திக்கணும். ஏன்னா இது கடுமையாக நான் சொல்கிறேன் அதே சமயத்தில். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரதர் என்ன வந்திருக்க பேபி ஷவருக்கு வந்துட்டீங்க? ஆமாம் பிரதர், அந்த பிரதர் கூப்பிட்டாங்க, அந்த ஃபேமிலி எங்களை கூப்பிட்டுச்சு, நாங்கள் வரலாட்டி அவங்க தப்பாக நினச்சிருவாங்கல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா சாயந்திரத்துக்குள்ள செரிக்கிற சோறு தான் கிடைக்கும் இந்த ஊர்ல பிரியாணி. அதாவது நான் தவறா சொல்லலை, இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஆனா ஜெப கூட்டத்துக்கு கூப்பிடுறோம், நாமம் போட்ட மாதிரி 30 பேர் உட்கார்ந்துருக்கோம். சாரி டு சே திஸ். அப்போ அங்க உதாசீனம் அசட்டுத்தனம் வந்துடுது நமக்கு. நான் சொல்றேன், ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கூப்பிட்டாங்கன்னு ஒரு 80-90 பேர் இப்போ அமைதியாயிட்டீங்க, ரொம்ப பின் ட்ராப் சைலண்டா இருக்கு. ஒரு மனுஷி கூப்பிட்டாங்கன்னு ஒரு 80 பேர் வாரோம். ஆனா கர்த்தர் உங்களை அழைக்கிறார். முன்னால் நின்று ஊழியம் செய்யறவங்களோ யாரும் இல்லை, கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டு. எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம்? கர்த்தர் ஒரு நிமிஷம் சாக்கு போக்கு சொன்னார்னா என்கிட்ட கேட்பாங்க. போன வாரம் யாரோ கேட்டாங்க எங்கள் வீட்டில் வச்சு காட்டேஜ் பேரில், பாஸ்டர் கூப்பிட்டீங்களா யாரையும்? நான் கூப்பிடல. பாவம், அது டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு போஸ்டர்லாம் உண்டாக்கி இன்று நடைபெறும். என்ன நடைபெறும்? காட்டேஜ் பிரேயர் நடைபெறும், இன்னார் வீட்டில் நடைபெறும், தயவு செய்து வந்துருங்க. கஷ்டம் இருக்கு, கர்த்தரை பார்த்தா தான் கஷ்டம் தீரும். சோத்திரம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் கஷ்டத்தின் மத்தியில் ஓடி வர்றவங்க எனக்கு தெரியும். முசஃபா கேம்ப்லேருந்து காலை 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. 3 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலேருந்து ஆளுகள் எல்லாம் காணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் வருத்தப்படுவார் நம்ம மேலே. சோதரம். இந்த தேசத்தில் நம்மளை ஜீவனோடு பலனோடு வைத்து நம்ம தேவைகள் நாம் சந்தித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. ஒவ்வொரு கூடுகையிலையும் தேவ பிரசன்னம். எங்க 2-3 பேர் வந்து எங்க ஐக்கியப்படுறோம் கூடுறோமோ அந்த இடத்துல அவர் வாசம் செய்கிற தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கூடியிருந்தோம், விடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு எங்களால் முடிந்த அளவு தம்பிமாரெலாம் எல்லாம் எல்டர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் முடிந்த அளவு போராடி அவங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்து வராங்க. முடிந்த அளவு உதவி வந்துடணும். சோத்திரம். வந்துடுவீங்களா அடுத்த வாரம்? நீங்க சொல்றதை சொல்லுங்கயா, நாங்க செய்யறதை செய்யறோம். கர்த்தர் இப்படிதான் செஞ்சுவார். நீங்க செய்யறதை செய்யுங்க, நானும் செய்யறதை செய்யறேன்ட்டார்னா. அல்லேலூயா. ஸோ உங்களை நான் வந்து அதாவது அன்பிலே கடிந்து கொள்கிறேன். சோத்திரம். நான் கடுமையாக தான் அதை நான் சொல்றேன். வந்துருங்க, கர்த்தர் நல்லவர், அங்கே விடுவோம். சோத்திரம். அப்போ ஏன்னா இங்கே நிறைந்துட்டு அப்படி என்ன செஞ்சிடனா அங்கே போய் என்ன வெளியே போனோன்னு கொட்டிடுறோம். ஆவியில் நிறைந்துட்டு நல்லது கரெக்டாக செய்கிறோம், அப்போதான் மீண்டும் நிறைப்பாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. இல்லை, எப்பொழுதும் ஆவி நிறைவுடையவர்களாய் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்திடாதபடி ஒன்று. 2வது, நாமும் பலன் குன்றி போகாதபடி அந்த ஆவியான நிறைவுக்குள்ளேயே நம்ம ஒவ்வொருவரையும் எல்லா நேரங்களிலும் வைத்துக் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவோம்? ஆமேன்னு சொல்லவங்க மட்டும் கை தூக்கி சொல்லுங்க. சோத்திரம். கை தூக்கினவங்களை மட்டும் ஆசீர்வதிப்பாராக. நீ அப்படித்தான் சொல்லணும் உங்களுக்கு. சோத்திரம். அப்போ ஆவியின் நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னா யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது தான். சோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையுமே ஒவ்வொரு பகுதியுமே. சோத்திரம். சொன்ன அந்த மதுபானத்தில் இருக்கிறவன் அந்த மதுபானத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறான். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய நான் யோசிச்சு பார்த்தேன்,
பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழே இருந்தனா, அதாவது தேவ பிரசன்னத்தின் ஆளுகை கீழே இருந்தனா, நிச்சயமா சொல்ல முடியும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா he is the greatest counselor ever. அவர் சொல்லி கொடுக்கிறது, அவர் எல்லாத்தையும் அவர் அப்படி கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் நடத்தியிருப்பார். ஓங்கி ஒரு அரை மாதிரி இருக்கும். வீட்டில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கே கொஞ்சம் பேர் மனைவியும் பதிலுக்கு அரைஞ்சிடுறாங்க. அவள் சமைக்காமல் படுத்துருவா, ஆசீர்வாதம் இழந்து, சாப்பாடுங்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். சிம்பிள் திங். எத்தனை பேர் பண்ணுறோம் சாதாரணமாக? சண்டை வந்துடுது, அன்னைக்கு நிம்மதி போயிடும். ஆவியானவர் வந்தவர்னா சொல்லுவோம் நம்ம திருவிருந்து சமயத்தில், என் கைகளை உங்கள் சிலுவையோடு அரைஞ்சிட்டாண்டவரே. ஆனால் மனைவி அரையும் போது மட்டும் நான் கையிலேருந்து சிலுவையிலேருந்து எடுத்துக்கிறதாண்டு வரேன். கனவு மேலே கரண்டியை கொண்டு எரியும் போது மட்டும் நான் கையை சிலுவையிலேருந்து இல்லை. நம்ம கரங்களை தேவ சமூகத்தில் அந்த 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 ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சோதரம், நம்ம சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் அந்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, வீடு எப்படி இருக்கும்? குட்டி பரலோகமாகவே இருந்துட்டு இருக்கும். சோதரம், அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தா ஆவியானவர் ஒப்பு வைக்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காதலாட்டி அங்கே குடிச்சாதான் வேலை பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு வந்துடும். அப்போ கவனமா இருக்கணும். சோதரம், அப்போ வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே முதல்ல மாதிரி ஒரு நிமிஷத்துல இல்லை, ஒரு நேரத்தில் இல்லை, ஆராதனை வேலையில் இல்லை, இல்லாது சிலவங்கலாம் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அந்நிய பாஷை எங்க இருந்தா வருமோ, அந்நிய பாஷையெல்லாம் கடந்து வரும். சோதரம், மகிழ்ச்சி வரும். எப்பொழுதுமே மகிழ்ச்சி வேணும்னா அந்த நம்ம முழு வாழ்க்கையும் தேவ ஆவியானவருக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழும். வசனம் பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் நினைக்கிறேன், 4வது அதிகாரத்தில் 1வது வசனம். இயேசு கிறிஸ்து யாரால் நடத்தப்பட்டாரா? ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார். சோதரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவரே தேவன், ஆவியானவர் அவரை நடத்துறாராம் வனாந்திரத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சுய விருப்பம் இல்லாத தேவன் அவர். சோத்திரம், பிதா என்ன விரும்புகிறாரோ, என்ன செய்ய அனுப்பினாரோ அதை செய்வதற்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சோத்திரம், ஏன்னா அவர் எப்படின்னா பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானவர். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1:20. அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட தேவன். அப்போஸ்தலர் 10:38. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினால ஆடைன் செய்யப்பட்டவர் ஊழியத்திற்கு. சோத்திரம், லூக்கா 4:18. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை முழுவதுமாக எல்லா காரியத்திலையும் ஆளுகை செய்து நடத்துகிறார். சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. கால அந்த இதெல்லாம் அந்த வார்த்தைகள், வசனம், கீழ்ப்படிதல். யார் கீழ்ப்படிவா? எபேசியர் வாய்ச்சன்லையா 5வது அதிகாரம் 21வது வசனமா? 18 இல்லை, 21. கீழ்ப்படிந்து, இங்க ஒருவருக்கு ஒருவரே கீழ்ப்படியணும். ஆவியானவர் நிறைவு இதை செய்ய வைக்கும். அப்போ கீழ்ப்படிதல், ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சோதரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நடத்தப்படுவதும் நிரப்பப்படுவதும் நடத்தப்படுவதும் நம்ம வாழ்க்கையில ஒரு தொடர்ந்த அனுபவமாக இருக்க வேண்டும். சோதரம், it should not be a temporary process. It should not be within a bracket period of time. It should be every time. எத்தனை பேர் ஆமென்? எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் நடத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எபேசியர் 5:8 நிரப்பப்பட வேண்டும். வாசிங்க 5:18. ஆவியானவரால் நிறைந்து. கலாத்தியர் 5:18. அப்போ ஆவியினாலே நிரப்பவும் படணும், ஆவியினாலே நடத்தவும் படணும். சோத்திரம், அல்லேலூயா. நிரம்பிறோம், ஆனா நடத்தப்படுகிறோமா? ஒரு கேள்விதானே. நம்ம நிரம்புறோம் பல விதத்துல, இங்க வொர்ஷிப் டயத்துல நிரம்பிடுறோம், ஆனா நடத்தப்படுகிறோமா?
ஒரு கேள்விக்குறி நமக்கு. ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லை நான் உம்முடைய ஆவியானவரால் நான் நடத்தப்படணும் ஆண்டவரே. ஏன்னா எனக்குள்ள இனி பிழைத்திருப்பது நான் இல்லை, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் அப்படின்னா எப்படி நான் நடக்க முடியும்? ஆவியானவர் தான் நடத்தணும். சோத்திரம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எப்போவுமே ஆராதனை வேளையில் மட்டும் நீர் என்னை நிறைத்து நடத்தும், மற்ற நேரத்தெல்லாம் அயர்ந்து தூங்கும் அவரை நான் நடக்கேன். அதனால தான் காலில் இடிக்குது, முட்டுல காயமாகுது, மூக்கு உடையுது. ஆவியானவர் இருந்தார்னா, அவர் நடத்திட்டார்னா ஸ்மூத் செயிலிங். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மென்மையாக இருக்கும். சோத்திரம். ஏன்னா உங்களையே நம்மளே என்னையே உங்களையுமே மென்மையுடையவர் ஆக்கிடுவார் ஆண்டவர். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் விதவைகளை விசாரிக்கலன்னு குற்றம் பண்ணிட்டாங்க. உடனே என்ன சொல்றாங்க? நீ வாப்பா, நீ வாப்பா, நீ வாப்பா, நீ வா, நீ வா அப்படின்னு 7 பேரை கூப்பிட்டாங்களா? இப்போ இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது நாட்களில். யாராவது கண்ணு முன்னாடி பாட்டினா வான்னு கூப்பிட்டுறது. அங்கே உடனே என்ன பண்ணிட்டான்? 6வது அதிகாரத்தில் வாசிங்க எடுத்தவங்க. தம்பி 3வது வசனம். ம் 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 அவங்க எல்லாம் உடனே என்ன பண்ணாங்க? பந்தி விசாரணை, சாப்பாடு போடுறதுக்கும் அவங்களை விசாரிப்பதற்கும் அவங்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். ஞானமும் இருக்கு, பின்னாடி போட்டுருக்குது. நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா ஞானம் நமக்கு இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம பயப்படுறோம். நிச்சயமா ஞானத்தின் ஆவியானவர் நம்மளோட தங்கி இருப்பார். அல்லேலூயா. பிழைகள் வரும், ஆனாலும் பிழையை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். அடுத்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ சாப்பாடு போற பந்தி விசாரிப்புக்காரன் சாப்பாடு போற, இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்காங்க? இந்த ஒரு வேலைக்காக, அந்த விதவைகளை விசாரிக்கிற வேலைக்காக 7 பேர். அப்போ அவனே சாப்பாடு போறவனே பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு நிரம்பி இருக்கமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். சோத்திரம். அப்போ அவங்க இந்த வேலையை அந்த கூப்பிட்ட அன்னைக்கு மட்டும் சாப்பாடு போடல, தொடர்ந்து பல நாட்களாக செய்து கொண்டு இருந்திருப்பாங்க. அப்போ எப்பொழுதுமே ஆவியின் நிறைவில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஒரு வேலையை செய்கிறோமா, எப்பவும் ஆவியின் நிறைவு. சோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அப்படியே மாடல்ஸ், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து இருப்பாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்துக்கிறோம். சோத்திரம். என்னுடைய சுய விருப்பத்தின்படி எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த ப்ளூபிரிண்ட் வாட் யூ ஆர் கிவிங். அல்லேலூயா. எல்லாமே உங்க ஆளுகையில், என்னோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்முடைய ஆளுகையில். அதை தான் இந்த நாளில் நம்ம வைத்துக்கொள்ளும் நாட்களில் நம்முடைய முழு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியவும் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஈடாக வைத்துக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உதவி செய்யக்கூடியவர். வாஞ்சையா இருக்கிறவங்களுக்கு வாஞ்சையை தீர்க்கிறவர் ஆண்டவர். எதுக்கோ முயற்சி பண்ணிடுறோம். ஆவியானவரை என் வாழ்க்கையில ஒரு பங்காளியா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம உலகத்துல பங்காளியெல்லாம் சண்டை ஓட்டுருவோம், அந்த இடத்த கூட இந்த இடத்த கூட. இவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் தேவனுடைய அந்த ஆவிக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆவியானவருக்குள்ளாக. இரண்டாவது, ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது, நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், அவருடைய வார்த்தையின் படி வாழ்வது. சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எல்லாமே எனக்கு அந்த வார்த்தையின்படி தான் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் எழுதியிருக்கு.
பைபிளை நம்ம கொடுத்துருக்காங்க. இது எங்க எழுதப்படணும்? நம்ம இருதய பலகையில் எழுதப்படணும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு பிரதானமானது. நானே உங்கள்கிட்ட வார்த்தைக்கு விரோதமாக பேசினா கூட, சாரி பாஸ்டர், மன்னிச்சுக்கோங்க, வார்த்தை இப்படி இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை மையமாக வைத்துக்கணும். ஏன் வார்த்தை அப்படின்னா யார் அந்த வார்த்தை? யோவான் 1 அதிகாரம், கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வார்த்தை ஆகிய பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாசம் செய்கிறாரு? சட்டப்பைக்குள்ளையா? நமக்குள்ள. சட்டப்பைக்குள்ள இருக்கு, அப்பப்போ வெளியே தூக்கி வச்சிடறோம், அவர் வித்துடுறோம் சில சமயத்தில். நமக்குள்ள வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதான் முதலே சொன்ன கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல. அப்போ முடிவெடுக்கிறதெல்லாம் யாரு? நான் இல்லை, அவர் வார்த்தையின்படி என்னுடைய முடிவு. ஹல்லேலூயா. கடந்த தினங்களில் உண்மையிலே ரொம்ப இந்திய தேசத்துல இருந்து 2-3 பேர் கூட நான் பேசும் பொழுது எனக்கு கால் வருது. வாலிப பிள்ளைங்க இந்த சென்ஸ் ஒரு 25, 28, 35 இந்த வயசு தான் அவங்களுக்கு. திருமணம் ஆயிடுச்சு, போராட்டம். திருமணத்தையே கேட்டு பாதி பேர் முடிக்கிறது இல்லை ஆண்டவர் வார்த்தையின்படி. சரி முடிச்சாச்சு, ஆண்டோட வார்த்தையின்படியாவது வாழ்வோமா? இல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய உதவி இல்லாதனால தான் போராட்டங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே சொல்லிடுறோம். அவன் சொல்லிடுறான் கணவன், நீ ஒத்து வர மாட்டோமா, விலைக்கோ. மனைவி சொல்றா, உனக்கு சோறு வீங்கி போட்டுலாம் வாழ முடியாதியா, காட்டும் வேலையை பார்த்துட்டு போ. இல்லை இல்லை இல்லை, ஆவியான உதாரணம் இதெல்லாம் வருமா? சட்டார்னு காயப்படுத்துவோமா? இல்லை, சோத்துறோம். அப்போ முடிவுகள் எடுப்பது நான் இல்லை. வசனம் சொல்லுது, தேவனை இணைத்து வைத்திருக்கிறத பிரிக்கிற யாரு? சாதாரணமாயிருது. நான் கடந்த நாட்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக 35 வருஷம் 39 வருஷம், நேற்று ஒரு 32 வருஷம் அண்ணன் சொன்னார். கல்யாணம் முடிந்தவர்கள்லாம் நம்ம சபையில் இருக்காங்க. 25 வருஷம், நான் 25 வருஷத்தை ரன் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கே சோத்திரம். ஹல்லேலூயா. வருஷத்திலே பிரச்சனை எல்லாம் வந்திருக்கேன் எனக்கு. நான் அப்படிப்பட்ட கர்த்தர் ரட்சிச்சிட்டாரு, சோத்திரம். நீ ரொம்ப நாள் நீடி வாழ்ப்பா அப்படின்னு. அப்போ இவங்களெல்லாம் மாடலாக பார்க்கணும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இதையெல்லாம் சகிச்சு, இதெல்லாம் கர்த்தருக்குள்ளே சகித்து அவங்க இந்த வாழ்க்கை பாதையில் கடந்து வந்து இருக்கிறாங்க. சோதரம் கேட்கணும். அவங்க ஆளுக சொல்லுவாங்க, இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு 25 வயசு பையட்ட ஒருத்த கல்யாணம் முடிஞ்சோன்னு போயிட்டா அவனுக்கு தக்கன ஆலோசனை சொல்லுவான். ஒரு 30 வருஷம் 28 வருஷம் 40 வருஷம் கல்யாணம் முடிஞ்ச அனுபவம் உள்ளவங்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க அதுக்கு தக்கன ஆலோசனை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சரி, அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆவியானவர் இருந்தார்னா தேவ வார்த்தைப்படி. ஹல்லேலூயா. மனைவி கணவனை கால வசனம் வாய்ச்சோம்ல, கணவன் என்ன செய்யணுமா? அதுக்கு முன்னாடி மனைவி என்ன செய்யணுமா? ஆவியானவர் இருந்தால் மனைவி கீழ்ப்படிவா. ஹல்லேலூயா. அடுத்து கணவன் என்ன செய்யணுமா? ஆவியானவர் உள்ள இருந்தா மனைவியை கணவன் நேசிப்பான், அன்பு கூறுவான். அதான் நேசிப்பான், தப்பா சொல்லிட்டோமா, தமிழ் பண்ணிட்டு அன்பு கூறுவான். ஆவியானவர் இருந்தா பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதமா அவங்கள தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதகத்திலும் வளர்ப்பாங்க. ஏன் போராடுறோம்? அங்கே இல்லை சொல்லுவாங்களே, சரக்கு இல்லாதனால தான் அங்கே காரியங்கள் நடக்கலை. அப்போ ஆவியானவர் நமக்கு எல்லா காரியத்திலும், இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்ப ஜீவிதம் நடத்துவதற்கு, குழந்தையை வளர்ப்பதற்கு, பொருளாதாரத்தை சரியாக கையாளுவதற்கு, ஒவ்வொரு காரியத்திற்கும் யார் வேணும்? நமக்கு ஆவியானவரை நிறைவு தேவை. இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிறைச்சிட்டு தான் நீ விடணும் ஆண்டவரே. 11 மணி ஆளும் பரவாயில்ல அங்கே இருப்பான் ஆண்டவரே. சோத்திரம். மோசேங்கிற மனுஷன் சீனா மலைக்கு போயிட்டார், மேலே ஆண்டவர் வர சொல்லிட்டாருன்னு. அங்கே போய் ஆண்டவர் பேசுகிறாரு. பேசிட்டு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே எதை செய்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மலையில் காட்டினபடியே செய். மோசே என்ன சொல்கிறாரு ஜனங்கள்கிட்ட?
மலையில ஆண்டவர் சொன்னாரு, இதே மாதிரி ஜனங்கள் செய்தார்கள். ஏன் தெரியுமா? மோசே மேல ஏறும்போது சொல்லிட்டாரு, ஒரு பயம் எங்க வரக்கூடாது, பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படியே ஜனங்கள் சொன்னபடியே செய்யறாங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் யார் செய்தா? மோசே செய்து முடித்தான். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரிங்க, ஊழியக்காரனும் கர்த்தர் சொன்னதை செய்யறான், விசுவாசிகள் கர்த்தர் சொல்றதை செய்யறாங்க. அப்போ கர்த்தர் பிரியப்படுவாரா இல்லையா? யோசுவா சொல்றாரு, என்ன ஆமத்துல வேவு பார்க்க அனுப்பிச்சாச்சு. சொல்றான், போனவங்க எத்தனை பேர்? 10 பேர் என்ன செய்யறான்? அவிசுவாசமான காரியத்தை, பயத்துல அவிசுவாசமான காரியத்தை சொல்லும் பொழுது யோசுவாவும் காலேப் மட்டும் என்ன செய்யறாங்க? கர்த்தர் நம்ம நடத்துவாரியா? அப்ப அங்க எழுதியிருக்கிற வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு நம்ம கொண்டு போவாரு. அப்போ நம்ம கர்த்தர் நம் மீது பிரியப்படணும்னா அவர் சொல்லுகிறபடியே நாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஆவியான ஒரு உதவி தேவை, நிறைவு தேவை. ஹல்லேலூயா. இல்லாட்டி அசட்டையா செய்வோம் நம்ம வேலையை. ஏன்னா உள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா நம்ம செய்யறது எல்லாமே ஆவியானுடைய செயல்பாடாக தான் இருக்கும், அது வார்த்தையின்படி தான் இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நிறைவு எப்படி இருக்குன்னா அந்த வார்த்தையின் வெளிப்பாடாகவே சோத்திரம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நம்ம இதுக்கு சொல்ல முடியும். மரியாள் அவங்க யாரால நிழலிடப்பட்டாங்க? மரியாள்னா யாருன்னு கேட்டாதீங்க, இயேசுவோட தாய், பெற்றெடுத்த தாய். அப்போ அங்க நிழலாடுறாங்க. அவங்க சொல்றாங்க, மரியாள் 1:38, லூக்கா 1:38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படி பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமைன்றோம் நம்ம. அடிமை அப்படின்னா எனக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய என்ன இல்லை, அதிகாரமே இல்லை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவுது. அவருடைய வார்த்தையின்படி ஆனதுனாலதான் அங்க யாரு? ரட்சகர் நமக்கு. அங்க யாரு? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. சோத்திரம். அப்ப வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொள்கிறவன் தேவ ஆவியானவருடைய அந்த நிறைவுல இருக்கக்கூடியதாக தான் நான் நினைக்கிறேன். சோத்திரம். 2வது லூக்கா 2:29 சொல்ல முடியும், அந்த சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை பார்க்க முடியும். சோத்திரம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட, ஏன்னா நீ இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சகர் வருவதை காணாம நீ மண்டையை போட மாட்ட, சாக மாட்ட. பார்த்தாச்சு கைகளில் அவன் வாங்கி, ஆண்டவரை இயேசு கைகளில் வாங்கி அப்படியே மகிழ்ச்சியில் அந்த உள்ள மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் கண்டுட்டேன் ரட்சகரை. யாருக்கும் தெரியாத ரகசியம் அவனுக்கு தெரிந்து கொண்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் யூதர்களுக்கு தெரியலை, இந்த உலகத்துக்கு தெரியலை. அவன் கண்டு கொண்டான். சோத்திரம். என்னைய சமாதானத்தோடு போக விடுறீங்க. வார்த்தையின்படி அந்த தேவ ஆவியான வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான். அவன் சிமியோனை பத்தி எழுதி, அவன் ஆவியினால் நிறையப்பட்டவன், அவன் வார்த்தையின்படி நடப்பான். பேதுரு சொல்றான், வார்த்தையின்படி வலைய போட்டேன். அப்ப அவங்க ஆசீர்வாதம். அப்ப வார்த்தையின்படி வலைய போட்டான். அவன் இன்னும் ஆழத்துல போய் கடலை குறிச்சு PhD முடிச்ச ஆளு யாரு? அப்படித்தானே பேதுரு. நல்ல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு திறமைசாலி. நைட்டு பூரா போட்டேன்யா வலைய, ஒண்ணுமே கிடைக்கலையா, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி சொல்ற இடத்துல போடுறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியின் நிறைவுள்ளவன் வார்த்தையின்படியே நடப்பான். சோத்திரம். அவன் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாக தன்னை வைத்துக் கொள்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எப்படி இருக்கணும்? ஆவியானுடைய ஒத்தாசையோடு காணப்பட வேண்டும். ரோமர் எழுதியிருக்கிறது, மாம்ச சிந்தனை மரணமா. இன்னைக்கு அந்த மரணத்திற்கு ஏதுவான முடிவை தான் அநேகர் எடுத்துறோம். சோத்திரம். அதாவது பிரச்சனைக்கு ஏதுவான முடிவை. ஆனா ஆவியின் சிந்தையோ என்னவா? ஜீவனும் சமாதானமுமா. சோத்திரம். இப்போ ஆவியின் நிறைவோடு உங்க குடும்பத்திலாம் முடிவுகளை எடுங்க. அந்த வார்த்தை ஆவியின் நிறைவு எங்க வெளிப்படும்? வார்த்தையின்படி உங்க முடிவை எடுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாதாரணமா ஒரு நிமிஷத்துல உடைவுகளை உண்டாக்கிறோம். ஆவியினால் நிறைக்கப்பட்ட மனுஷன்
காயப்படுத்த முடியாத மனுஷனா இருப்பான். அதாவது மற்றவங்களை அவனால காயப்படுத்தவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சாதாரணமா நம்ம உடைத்து விடுகிறோம் அநேகரை, சோதரம். அப்ப நீங்களும் நானும் ஆவியினாலே நிறைந்து காணப்படுறோம்னா தேவ வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொள்வர்களாக இருப்போம், சோதரம். அல்லேலூயா. மூன்றாவதாக, இது கொஞ்சம் பெரிய டாபிக், இதெல்லாம் முடிச்சிடலாம். அவரோடு ஐக்கியமா இருப்பான் ஆவி நிறைவுடையவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிடுவோமே, நம்ம வீட்டுக்கு விருந்தாள் வராங்கன்னு வச்சுக்கிடுவோமே. வந்தோடனே அந்த ரூம் பக்கத்தில் இருக்கு பாருங்க, பெட்ரூம். அப்படி அந்த ரூம் தான் பெட்ரூம்னு வச்சுக்கோனே. உள்ள போய் வச்சு கதவை மூடிட்டு நம்ம இங்கே இருந்துக்கிறோம். அவன் 4 வருஷம் கழிச்சு வந்திருப்பான். அவங்ககிட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அப்படி பேசும்போது தான் ஒருவருக்கொருவர் இந்த 4 வருஷ கேப் இன்னும் அதிகமாக என்ன செய்யும்? பலப்படும். இன்னைக்கு சபைக்குள்ளேயே அப்படி யார் இருக்குமா? பாதி பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு உட்காந்துருக்கவங்களாம் எல்லாருக்கும் தெரியுமா? விசாரிங்க. அதுக்கு தான் முந்தைய கேட்பேன், எல்லாரும் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் இதில் பாதி பேரோட ஃபோன் நம்பர் யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஃபோன் நம்பரும் எல்லாத்தையும் இருக்குங்க, கை தூக்குங்க. ஒன்றும் வேற இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு போகும்போது எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் தாரோம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆவியின் ஐக்கியம் அப்படின்னு வரும் பொழுது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எல்லாருடையும் நம்ம இருப்பதற்கு பிரயாசப்படுவோம், சோத்திரம். அப்போ அதை விட்டு வருவோம். அப்போ அந்த உறவினர் அப்படி இருந்தாருன்னா ஒன்றும் நடக்காது. அவர் வாட்டில் வந்து உள்ளே இருப்பார், நம்ம வாட்டில் இங்கே இருப்போம். அவ்வளோதான். எங்கள் ஃபெல்லோஷிப், எங்கள் ஐக்கியம் இல்லை. நான் அப்படி தான் நினச்சி பார்த்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துனுங்க வீட்டில். அவர் வச்சு நம்ம வாட்ட தனித்து செயல்படுகிறோம், சோத்திரம். அப்போ எங்கள் ஆவியின் நிறைவு இருக்கும். அப்போ இந்த விருந்தாளி வர்றவரோட அப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு தான் அந்த அன்பின் நிறைவு காணப்படும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில். அறிஞ்சாச்சு இல்லை, நீ ரட்சகரியா, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டேரு, ஏன்னா நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நல்லா ஆண்டவரோடு ஐக்கியமாக இருங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுனால நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது கைவிடவும் படலாம். ஒரு 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 சின்ன கமா போட்டு வச்சுக்கணும் நீங்கள் அங்கே. கைவிடப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா நான் காலையில் அந்த வசனத்தை வாசிக்கிருந்தேன், எந்த பகுதின்னு மறந்து போயிட்டேன், எனக்கு மண்டையில் ஞாபகம் இல்லை. அதை போகிறதுக்குள்ளே ஞாபகம் வந்தால் எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா கைவிடப்படுவதற்கு ஆன பல வழிகள் இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, ஆவியில் நிறைந்து அனலாய் ஊழியம் செய்து வேதத்தை நன்கு படித்தறிந்து கைவிடப்பட்ட, இன்னைக்கு கைவிடப்பட்டு ஒரு 45, 38, 40 வயதில் வாழ்கிற ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? நான் பேர் சொல்லலாம், இது போட்டாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு, சோத்திரம். அண்ணன் ஜஸ்டின் வேத பண்டிதர், மதுரையில் இருக்கிறவர், வேத பண்டிதர் அவர். அவரோட இணைந்திருக்கிற அநேகர், ஒயில் ஆரம்பிக்க ஒரு பேர், இயேசு உடையான், வேத பண்டிதர். ஆனா நிச்சயமா சொல்ல முடியும், அவர்கள் கைவிடப்பட்ட குரூப்ல தான் இருப்பாங்க. ஏன்னா வேத புரோட்டன் ஆயிட்டாங்க. வேத புரோட்டன் பரலோக ராஜ்யத்தில் வரலாமா? வர முடியுமா? இன்னைக்கே கைவிடப்பட்ட ஆவியினால் நிறைந்தவங்க, அவங்க அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள், தேவ வசனத்தை நன்கு கற்றறிந்தவர்கள். நிச்சயமா நான் நினைக்கிறேன் பார்க்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ எந்த விதமான ஒரு காரியம், இன்னும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா அது பரிசுத்த ஆவியானவரால மன்னிக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். என்னடா அதனால ஞானஸ்தானம் தான், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டான்ல. ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வைங்க. இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் பீறி போடுகிற ஓனாய் கூட்டத்துக்குள்ளதான் ஏன் உங்களை அனுப்பியிருக்கேன்.
இந்த உலகம் உங்களை பீறி போடக்கூடியது. இன்னைக்கு ஆவியானுடைய உதவி இல்லாட்டி நம்ம பீறி போடப்பட்டு கொண்டே இருப்போம். ஆவியானுடைய உதவி இருந்ததுன்னா நம்ம பலசாலியா இருப்போம், சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருப்போம், எதிர்த்து நின்று போராடி ஜெயம் கொள்ளுகிற கூட்டத்தில் நம்ம காணப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஐக்கியம். நான் என்னால முடியாதுங்கிற எண்ணம் வந்துடும். ஆண்டவர் ஆவியானோட ஐக்கியம் வச்சிருந்தானா என்னால முடியாது, ஐ cannot do anything, நான் அல்ல அப்படிங்கிற சுயம் போயிடும். நான் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு. இதான் ஆவி நிறைவின் வெளிப்பாடு. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15:5, நான் யாரு? திராட்சை செடி, நீங்க யாரு? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் முடியாது. we cannot do. நம்ம சொல்லுவோம் என்னால ஒன்றும் முடியாது ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம முண்டி அடித்து கொண்டிருப்போம், செயல்பட்டு கொண்டிருப்போம். இல்ல இல்ல, ஆவியானுடைய உதவி இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிதா குமாரன் ஆவியானவர் எவ்வளவு அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் இருந்தாங்களோ, அதை போல நாம் தேவனோடு, அதான் தேவ ஆவியானவரோடு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரோடு ஐக்கியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரு? 1 கொரிந்தியர்ல சொல்லி இருக்குது 1:9 பரிசுத்தத்திற்கு, 1:9 ஐக்கியத்திற்கு. ஹல்லேலூயா. ஐக்கியத்திற்கு நம்ம வாசிமா. ஐக்கியமா இருப்பதற்கான இயேசு கிறிஸ்துவோட ஆவியானவரோட ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாரம் நம்ம செய்தி முடிஞ்ச உடனே இங்க இருந்து நாங்க கையை தூக்கி என்ன சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சொல்லுமா. 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம். ஸ்தோத்திரம். 14வது வசனம். கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நிய ஐக்கியமும் வச்சிருக்கோமா? உங்களை ஞாபகப்படுத்தி அனுப்புறோம், ஆசீர்வதிச்சு அனுப்புறத விட ஞாபகப்படுத்தி அனுப்புறோம். ஆவியானவரோட நீங்க வந்து ஐக்கியமா இந்த ஒரு வாரம் இருங்க. சங்கீதம் சொன்ன மாதிரி நம்ம ஆவியானவரோட ஐக்கியமா இருக்குமோ இல்லையோ, பாவியானவங்க கூடலாம் ஐக்கியமா இருக்கும். சொல்லிடுவோம், பாஸ்டர் கம்பெனிக்கு போனால் இப்படித்தான் இருக்கான் பாஸ்டர், அவன் ஆளு பேர் என்ன செய்ய. இதெல்லாம் நம்ம காரணங்கள். ஆனால் அங்கேயும் இவன் பரிசுத்தன் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாக நம்மால வாழ முடியும். அதற்கு தான் ஆவியானவர் எங்க கொடுக்கப்பட்டாரு? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில். அல்லேலூயா. நம்மளை இனங்கண்டு கொள்ளணும், உலகம் இனங்கண்டு கொள்ளணும். இவன் தேவ மனுஷன், இவள் தேவ மனுஷி. நான் உதாரணம் சொல்லிடுறேன். என் மனைவியை பார்த்து சொன்னாங்களாம், போன இந்த கம்பெனிக்கு முந்தின கம்பெனியில் என் மனைவியை உயர்த்துவதற்காக இல்லை, நம்ம வாழ்க்கையை வைத்து கொள்ள வேண்டும் சொன்னாங்களாம். அந்த மேனேஜர் சொன்னாராம், நீ இப்படிலாம் இந்த ட்ரிங்க்ஸு இதில் மதுபானம் இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு முதல்ல இன்டர்வியூ சொல்லியிருந்தேன்னா உன்னையே நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு. எப்படி பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இவங்க கம்பெனியில் அவன் என்ன செய்வாங்களாம், அவங்க எல்லாம் வெள்ளைக்காரனா வேலை பார்க்கான். இந்த வெள்ளைக்காரனா மேலே நாட்டுக்காரன் கொஞ்சம் பேர், அவங்க எல்லாம் ஒரு எழுத்து போட்டு பேசுவாங்க. 6வது எழுத்து போட்டு ரொம்ப பேசுவாங்க ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் 6வது எழுத்து. இவ போனா பேச மாட்டாங்களாம். அவ அங்க இருந்த என் மனைவி அங்க இருந்தா பேச மாட்டாங்களாம். அப்போ எதுக்கு சொல்ல வரனா, இது உதாரணம் சொல்ல வரனால, என் மனைவி ரொம்ப பரிசுத்தவாட்டின்னு நான் சொல்ல வரல உங்ககிட்ட. நாம் நம்ம பரிசுத்தரின் பிள்ளை என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ 10 சேர்ந்து 11 அலையக்கூடாது. சிங்கம் என்ன செய்வாங்க, ஒரு குட்டி தான் போட்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நிற்கும். பண்ணி பல குட்டி போடும், வீண்டு அலையும். அப்படி நம்ம யாரு? நம்மள யாரு? யூத ராஜ சிங்கத்தின்
பிள்ளைங்க. அப்ப யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரோட டிஎன்ஏ? ஆவியானவர் உள்ள உட்கார்ந்திருக்காரு. நான் வாழலை, அவர் டிஎன்ஏ தான் வாழ்ந்துருக்கு நமக்கு. அதாவது இது ஒரு நாளில் நடைபெறுகிற சம்பவம் இல்லை. ஏன் பைபிளை தூக்கிட்டு வாரோம் இல்லையா, வர்றதோடு சரி. பைபிள் எத்தனை பேர் படிக்கிறோன்னு தெரியல. நான் ஏன் சொல்கிறேன்னா, யார் கேட்குறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு காதுள்ளவன். இப்போ அநேகருக்கு அங்கே வந்து காது இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே ஆண்டவர் சொல்லும் பொழுது? காது இருக்கு, அவன் காது அடைஞ்சு கிடக்கு. இன்னைக்கும் நம்ம ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் எதையோ கேட்டு போகிறோம்ல. அப்படி கேளுங்க. கேட்டு அந்த வார்த்தைகள் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை தான் ஒரு மனுஷனையும் வாழ்க்கையும் வளமாக மாற்றும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோத்திரம். அந்த ஐக்கியமானது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, யோசிச்சு பார்த்தேன். கல்யாணம் ஆயிருது ரொம்ப பேருக்கு. கல்யாணம் முடிச்ச ஒரு வாரம் ஊர்ல இருந்துட்டு பாதி பேர் இங்க வந்துருந்தோம். மனைவி அங்க இருப்பா, கணவன் இங்க, இல்லாட்டி கணவன் அங்க, மனைவி இங்க. யாராவது இப்படி இருக்கீங்களா? ரொம்ப பேர் இருக்கீங்க. எப்படி உறவு ஐக்கியம் இருக்கும்? இப்போவாது நமக்கு போட் டீம் இதெல்லாம் இருக்கு, கொஞ்சமாவது பார்த்துக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரங்க் கால் தான் போடணும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து. சோத்திரம். அப்போ ட்ரங்க் கால் காத்து கிடக்கணும். இன்னைக்கு டபக்குன்னு மொபைல் கையில் வந்துருச்சு, பார்த்துக்கிறோம். இப்போவுமே ஐக்கியம் இருக்கா? அங்கேருந்து அவ சொல்லலாம், உங்கள் ஆத்தாலும் உன் தங்கச்சி என்னை போட்டு நாயா பாடுபடுத்தாங்க. அவ இதான் பேச்சா இருக்கும். வேற என்ன பேசிடுவாங்க? அதனாலதான் ஏண்டா கட்டணும் நிலைமைக்கு கடந்து வந்து விடுகிறார்கள். அவங்க சின்ன இடையூறுக்கு வருந்துகிறோம், அதை பெருசுபடுத்திக்கிட வேண்டாம். அப்போ அந்த திருமணம் முடிந்தவர்களின் அந்த உறவானது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கணும். சோத்திரம். அப்போ ஆவியானவருடைய உறவு எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஆவியானவரை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரோட உறவுல வளர்ச்சி காணப்பட வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவோடான உறவு இல்லாததுனால தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் எப்படி இருக்கு, காஞ்சொரிகளும் முட்செடிகளுமாக இருக்கிறது. சோத்திரம். அந்த ஆவியானுடைய பிரசன்ஸ் வந்ததுன்னா வறண்ட நிலமெல்லாம் என்ன ஆயிரும்? பசுமையாக மாறிடும். என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னையிலேருந்து உங்கள் ஜெப வேலையில் ஏதோ கடமைக்கு சில ஜெபத்தை வச்சுருப்போம். ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் காத்ததுக்கு நன்றி. என் புருஷனை காத்திய, புருஷன் ஜெபம் பண்ணுவார். என் பொண்டாட்டியை காத்திய, என் பிள்ளைகளை காத்திய, போக்கிலும் வரத்திலும் காத்திய, நல்ல சாப்பாடு போட்டிய. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இந்த தினத்துலையும் சுகமாக தூங்க உதவி செய்யுங்க. காலையில் வேலைக்கு போகணும், இல்லாட்டி சம்பளம் கொடுக்க மாட்டான். இதுதான் ரெகுலர் ப்ரேயராக இருக்குது. ஆவியில் நிறைந்தவனுக்கு அவர் கற்றுக்கொண்டு நினைப்பூட்டுவார். சோத்திரம். ஹல்லேலூயா. பல காரியங்களை நினைப்பூட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நினைப்பூட்டுவார். நம்முடைய ஐக்கியத்தில் அநேக காரியங்களை நினைப்பூட்டுவார். நம்ம சபையில் இருக்க அநேக காரியங்களை நினைப்பூட்டுவார். சோத்திரம். இதுக்கு ஆவியானவரின் உதவி தேவை. ஹல்லேலூயா. அப்போ அந்த வளர்ச்சி தான் நம்ம அந்த ஜெபத்தையே ஒரு ஆவி நிறைந்த ஜெபமாக கொண்டு வரும். சோத்திரம். இல்லாட்டி அது கடமையின் ஜெபமாக போயிடும். சிலவங்களுக்கு கடமையா இன்னைக்கு ஜெபம் இல்லாட்டி ஆண்டவர் நைட்டு வந்துட்டாருன்னு நம்மளை கொண்டு போக மாட்டாரோ, இந்த பயத்திலே ஒரு 4 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவோம். இதுக்கு இல்லை, காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபம் இல்லாட்டி இன்னைக்கு எதுவும் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ? ஆவியானவர் நம்ம ஜெபத்தில் நடத்தணும். சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பெரிய ஜெபிக்க தெரிஞ்சவங்களா? என்ன பேக்ரவுண்ட்னு கண்டு கொண்டார்? இல்லை, ஆவியானவர் நிறைவு. நம்ம அந்த உறவு வளர வேண்டுமா? அந்த உறவின் வளர்ச்சி எப்படி இருக்கணுமா? படிப்படியாக இருக்கணுமா? நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோதரம். 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அவரை ஆவியில் நிறைவாக்கி ஆவிக்குள்ளாக்கி எசேக்கியேலை கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது அங்கே அந்த ஆலயத்தின் வாசலுக்கு கொண்டு போகிறாரு. அந்த வாசற்படியின் கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது பார்க்க முடியும். 47 1 5 வரைக்கும் வேகமாக வாசிருங்க. ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் கணுக்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் ம் ம் அங்கே முழங்கால் அளவா இருந்தது. ம் 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 இடுப்பளவா இருந்தது. ம் 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 நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தின் வாசற்படியில் அது கீழே இருந்து, வாசற்படி கீழே இருந்து என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. சோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, ஆலயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எது ஆலயம்? முதல்ல கிறிஸ்து சொல்றாரு, அந்த ஆலயத்தை பாருடா, இதெல்லாம் இடிச்சு போறாங்க, ஆனால் 3 நாளைக்குள்ள நான் எழுப்பி கட்டுவேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து தேவனுடைய ஆலயம், கிறிஸ்துவே ஆலயம். இன்னைக்கு கிறிஸ்து அடுத்து நமக்குள்ள வாசம் செய்கிறாரு. அப்போ நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் வாசம் செய்யக்கூடியவர். நம்முடைய சரீரமானது இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆலயமாக இருக்கிறது. சோத்திரம். அப்போ நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே தேவன் நினைச்சாரு, சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறவராக இருக்கிறாரு. அப்போ 47:1 ஆலயத்தின் வாசற்படி கீழே இருந்து என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ யோவான் 7:38-39 நீங்களும் நம்மளும் ஆலயமா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள என்னன்னா ஜீவ தண்ணீர் இருக்கிறது. எவன் விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்று உண்டு. வாசிங்க யோவான் 7:38-39. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ என்ன வரும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அடுத்து ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல நம்ம ஆலயமா இருக்கிறோம். நம்ம ஆலயத்துல இருந்து என்ன வரணும்னா ஜீவ தண்ணி நதியாக பாய்ந்து வரணுமா. ஏன்னா அடைய தன்னை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் சொன்னார். அப்ப நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து எப்படின்னா ஊற்றாக புறப்பட்டு வர வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பாவது தான் வருது ஆண்டவரே? வருதா? எப்பாவது தான் வருதா? எப்பவுமே வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய முதல்ல தேவனுடைய ஆலயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அப்போ நான் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து கொண்டாதான் எனக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறாரு. அப்போ அங்கிருந்து ஜீவ ஊரூற்றாக அவர் வெளியே வருவாருங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார் என்பதனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட ஐக்கியத்திற்கு ஒரு ஆரம்பமாக கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். சோத்திரம். ஏன்னா புரிந்து கொள்ளாம ஆவியானவனை யாருன்னே தெரியாம இருந்ததுன்னா, நான் எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்பது தெரியாம இருந்ததுன்னா எங்க ஐக்கியம்? என் மனைவின்னு தெரிஞ்சாதான் அவரோட நான் ஐக்கியமா இருப்பேன். அதையே என்னால் புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறேன் அப்படின்னா நான் எங்க ஐக்கியமா இருக்க முடியும்? அப்போ ஐக்கியமா இல்லாட்டி இன்னும் புரிஞ்சு கொள்ளணும்னு அர்த்தம். அது புரிஞ்சு கொண்டுங்க. சோத்திரம். அப்போ முதலாவது தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கியத்திற்கு. ரெண்டாவதாக என்னன்னா, இவர் தான் எனக்கு மூத்த பங்காளி. He is a partner. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திற்கும் இவர் தான் எனக்கு பார்ட்னரா இருக்கிறாரு. அப்போ இவரால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நம்ம பலமும் பராக்கிரமும் செயல்படுகிறது, ஆனா ஆவியானவர் உறங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்படித்தானே ரொம்ப பேரோட வாழ்க்கையில் இல்ல. இன்னைக்கு தட்டி எழுப்பப்பட வேண்டிய நாள். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளும், ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்பதையே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சோத்திரம். அது இல்லாம இருக்க போய் தான் உறங்கி வலிஞ்சிட்டு கிடக்கும் நம்ம எல்லா காரியத்திலையும். சோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். பாருங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன இருக்குதா?
விடுதலையும் உண்டு என்பதை 2 கொரிந்தியர் 3:17 நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய காரியங்களை, நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு பிரதானமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம எதையோ நம்பி ஓடுறோம், மனிதர்கள் வார்த்தையை நம்பி ஓடுறோம். இன்னும் சொல்ல போனா நல்லா கூகுள் மேப் போட்டு பல நேரத்தில் ரூட்டை விட்டுருக்கேன். என் மனைவி சொல்லுவாங்க, அந்த அக்கா சொல்றதெல்லாம் கேட்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேன், அவருக்கு நல்ல ரூட் தெரியுங்க. நம்ம அடைய வேண்டிய இலக்கை சரியா அடையணும் அப்படின்னா நமக்கு ஆவியானுடைய உதவி தேவை. இந்த உலகத்திலையும் சரி, உன்னதத்தை அடையணும், பரலோகத்தில் அதாவது இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்தில் அமரணும் அப்படின்னா இன்னைக்கு ஆவியானுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 3வது ஆவியானுடைய நிறைவு. அதான் வளர்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அவர் கூட்டு போறாரு. கணுக்கால் அளவு பத்தாது, முழங்கால் அளவு பத்தாது, இடுப்பளவு பத்தாது. ஏன்னா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு. வெள்ளம் வரும்போது தண்ணியில் போவாங்க, வெள்ளம் வருதுமாங்க, சிலவு குளிச்சிருந்தவங்க அதை கடந்து போவாங்க. பார்த்தீங்களா? கணுக்கால் அளவு இருந்ததுன்னா தண்ணி வரத்தான் செய்யும் வேகமாக, ஆனால் நம்ம இயங்கிடலாம், கடந்து போயிடலாம். முழங்கால் அளவு தண்ணி வந்துருக்குது, பலத்தின் மிகுதியால் கடந்து போக முடியும். இடுப்பளவு தண்ணி வந்துருக்குது, அப்பவும் நடந்து போயிடலாம். ஆனால் நீந்த முடியாத நீச்சல் ஆழம் வரும்பொழுது சிந்தித்து பாருங்க, நம்மளால் போக முடியுமா? தண்ணி இழுத்து எங்கிட்டு இழுத்துட்டு போகுதோ அங்கிட்டு தான் போகும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்மளை முழுவதுமாக ஆளுகை செய்திருந்தார்னா, ஆவியானவர் நிறைவு இருந்ததுன்னா நம்ம ஒரு திசையில போகவே முடியாது. ஆவியானவர் அவர் போற திசையில தான் நம்மளை கொண்டு போவார். சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க. இன்னும் ரொம்ப காரியங்களை சிந்தித்து வைத்திருந்தேன், பேச முடியாது. அடுத்த வாரத்தில் ஆவியானவரால் நடத்தப்படும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம சிந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்திரிக்கலாம். அப்படி சோதரம். ஆண்டவரே, உங்களோட எங்களுக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் வேணும். ஆண்டவரே, the intimacy with you, it's much important சொல்கிறவங்கெல்லாம் அப்படியே கரத்தை உயர்த்தி நாங்கள் பார்த்தோம், அநேக காரியங்களை சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியுமே உம்மை கண்ட்ரோலில் இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே வார்த்தை சார்ந்து இருக்கணும். எப்பொழுதுமே உம்மோடு கூட ஒரு ஐக்கியம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆவி நிறைவு வந்தால் தான் எங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம், நாங்கள் விரும்புகிறபடி நடக்க மாட்டோம். ஆகையால் எங்களை முழுவதும் ஆளுகைசின்னு சொல்கிறவங்கள அப்படியே சரண்டர் பண்ணுங்களேன். அப்படி கரங்களை உயர்த்தி, நான் சொல்வதற்காக அல்ல, யாரெல்லாம் ஆவியானவர் என் வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள், யாரெல்லாம் என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணுமோ, அதற்கு ஆவியானவர் வேண்டும்னு சொல்கிறவங்களாம் அப்படியே சரண்டர் பண்ணுங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் சரண்டர் பண்ணுங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் அது நல் முயற்சிகளாக இருக்கணும்னு சொல்லுவாங்களாம் அப்படி கரத்தை உயர்த்துங்க. நான் பரலோகத்தில் சேரணும்னா அதற்கு ஆவியான ஒரு உதவி தேவைங்கிறவங்களாம் அப்படி கரங்களை உயர்த்தி, முழங்காலவல்ல அது இடுப்பளவுமல்ல, உம்மில் நான் மூழ்கிட. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, வாயை விரிவா திறந்து சொல்லுங்க. முழங்காலவல்ல அது இடுப்பளவுமல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், சொல்லுங்க, அப்படி உம்மை போல் யாரும் இல்லை, உம்மில் கவுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல இடுப்பளவுமல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏக்கமா இருக்கிறவங்க, முழங்கால் அளவல்ல விருப்பப்படுகிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க இன்னைக்கு வேணும் ஆண்டவரே, உன் நிறைவோடு கடந்து போ நினைக்கிறவங்க சொல்லுங்களேன், வாயை விரிவாக திறந்து. அளவல்ல அது இடுப்பளவுமல்ல, உம்மில்
மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன். சொல்லுங்க, கரத்தை உயர்த்தி, கரத்தை தட்டி, கரத்தை உயர்த்தி எப்படி விரும்புகிறீர்களோ. நீரே என் தேவன், உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. மீண்டும் சொல்லுங்களேன், மீண்டும் சொல்லுங்களேன், மீண்டும் சொல்லுங்களேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி, இதுவரை இருந்த அனுபவம் அல்ல, இந்த அனுபவத்தில் வளரும்படியான ஒரு கிருபை. அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் ஏங்கிடுதே. உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், என்னை நடத்த, என்னை சுமக்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, உம்மை புரிந்து கொள்ளனாவே எனக்கு அந்த ஆவியான உதவி தேவைப்பா. உங்க அன்பை அறியனாவே அந்த ஆவியானோட உதவி தேவை ஆண்டவரே. அகலமும் நீளமும் ஆழங்களும் உயரமும் அறிந்திட என் உள்ளம் ஏங்கிடும். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களேன், மீண்டும் ஒரு முறை. வல்ல இடுப்பளவும் அல்ல, உம்மையில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. தேவன், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை வரதரவா ஏங்கிடுதே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரே நிரப்பி 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 நிரப்பி. கரங்களை உயர்த்திய வண்ணமாக, ஆண்டவரே, நான் போற திசையில போயிட்டு இருந்தேயா, எனக்குள்ள நீங்க வாசம் செய்யறீங்க என்பதை அறிந்து கொண்ட பின்பும், ஒருவேளை அறியலைன்னா இன்னைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது என்று வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நீங்க பரிசுத்தமானவர்கள். ஒருவேளை பரிசுத்த குறை வந்தனா இன்னைக்கு அர்ப்பணிங்க. நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் என் கூட தங்கி இருக்கிறாரு, ஆனா நிரந்தரமா அந்த பிரசனத்தை உணர முடியாம இருக்கிறேன்னு சொல்றாங்களா? இல்ல ஆண்டவரே, என்னை கம்ப்ளீட்டா ஆண்டவரே ஒரு கம்ப்ளீட் மேன் ஆக்கி, ஒரு பூரண சர்க்குணரன் ஆக்கி, எனக்குள்ள நீங்க வாசம் செய்வதை எப்பொழுதும் நான் அனுபவிக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்லப்பா, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க உள்ள இருந்து எனக்கு ஆலோசனை கொடுத்தாலும், என்னை நடத்த நீங்க அநேக முறை பேசினாலும் ஆண்டவரே, நான் என் போக்கிலேயே போயிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கணுக்கால் அளவு ஆழம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழங்கால் அளவு ஆழமு வேண்டாம், இடுப்பளவு ஆழமு வேண்டாம் ஆண்டவரே. நான் மூழ்கி நீந்தும்படியாக ஆண்டவரே நீச்சல் ஆழத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்க என்று சொல்லுங்களேன். மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல இந்த நேரத்தில் கதறுகிற எனக்கான நீச்சல் ஆழத்தின் ஆவியின் அனுபவம் உண்டாவதா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து நடத்தி ஆசீர்வதியும். இவர்களுடைய ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு விடுதலையாய் இருக்க, எப்படி நீர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகி, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் ஆணைன் பண்ணப்பட்டீரோ, அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடப்பதாக. The ஆவியின், the governance of the Spirit of the Lord be upon each every one of us, Lord. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வாதத்தை நடத்தும். கிருபைக்குள் மறைத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நான் ஒவ்வொருவரும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோட தேவனுடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நான் வாழ விருப்பப்படுறேன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.